நெக்ஸ்டன் நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன பார்த்திங்கன்னா, எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் 2025 24 பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான நல்ல செயல்பாடுகள், முயற்சிக்கேற்ற வெற்றி கிடைக்கலைங்கிற வருத்தம், முயற்சி எடுக்கவே முடியுங்கிற வருத்தம் எல்லாருக்குமே அதிகமான தாக்கங்களை கொடுத்த வருடமாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஸோ இந்த 2025 என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்குமா, நான் எதிர்பார்க்குற ஒவ்வொரு விஷயங்களும் நல்லபடியாக நடக்குமா அப்படிங்கிற கேள்வியை முன்வைத்து இந்த 2025 நம்ம ஆரம்பிக்க இருக்கிறோம். ஸோ அதற்கு முன்னாடி உலகியல் ரீதியாக மற்றும் இந்த 2025 நவகிரகங்களுடைய மாற்றங்கள் என்னென்ன விஷயங்களில் நம்மளுடைய நவகிரகங்கள் எந்த ராசியை விட்டு எந்த ராசிக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதாவது நவகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரகங்கள், அதாவது 7 கிரகங்களாகவும் மற்ற 2 கிரகங்கள் ராகு கேது பகவான் இருவரும் நிழல் கிரகங்களாக கருதுகிறோம். ஸோ அப்போ இந்த 9 கிரகங்கள் ஒவ்வொரு ராசியை விட்டு ஒவ்வொரு ராசியை கடந்து ஒவ்வொரு வருடங்களும் மாற்றங்களை ஏற்படுத்துது. இதில் ராஜகிரகமாகிய குரு பகவான் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கிடக்கிறதுக்கு 1 வருஷம் ஆக்குவார். அவர் இயற்கை சுபகிரகம். சனி பகவான் மட்டும்தான் பார்த்திங்கன்னா ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கிடக்கிற ரொம்ப ஸ்லோவாக போவார். அதாவது 9 கிரகங்களில் ரொம்ப ரொம்ப பையாக நடந்து போகிறது அப்படின்னு பார்த்தா சனி பகவான் தான். அதனால தான் சனி பகவானை மந்தக்காரகன் என்று கூட நம்ம அழைப்போம். இந்த ராகுகேது பகவான் பார்த்திங்கன்னா பின்னோக்கி நகர்வார்கள். எப்பவுமே முன்னோக்கி நகர பழக்கம் கிடையாது. மற்ற கிரகங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா முன்னோக்கி நகருவாங்க. ஆனால் நம்ம ராகுகேது பகவான் மட்டும் பார்த்திங்கன்னா பின்னோக்கி நகர்வார்கள். ஸோ இப்படிப்பட்ட கிரக அமைப்புகள், இந்த 3 கிரகங்கள் நம்மளுடைய ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான மாற்றத்தையும் ஒவ்வொரு விதமான முன்னேற்றத்தையும் உறுதியாக கொடுப்பாங்க. இது எப்பயாச்சும் என்ன பண்ணுவாங்கன்னா 3 கிரகங்களும் ஒன்று போல் ஒரு பயிற்சி நடக்கும். கிட்டத்தட்ட ஒரு 30 வருடத்துக்கு ஒரு முறை தான் இந்த பயிற்சி காலங்கள் நடைபெறும். அந்த பயிற்சி காலம் இந்த 2025 யாருமே எதிர்பார்க்காத செயல்பாடுகள், இந்த 3 கிரகங்களும் அடுத்தடுத்து, அதாவது சனி பகவான் பார்த்திங்கன்னா 2025 மார்ச் எண்ட் ஆஃப் பாயிண்டில் என்ன பண்ணுறாரு, கும்பத்தில் இருக்க சனி பகவான் மீன ராசிக்குள்ள நுழைகிறார். அவர் ட்ராவல் பண்ண அடுத்த செகண்ட் யார் போகிறான்னு பார்த்திங்கன்னா குரு பகவான். குரு பகவான் மே மாதத்தில் ரிஷப ராசியிலிருந்து நம்மளுடைய மிதுன ராசிக்கு மே 14 உள்ள நுழைகிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக ஒரு 4 நாள் கேப்லேயே மே மாதத்தில் 18 ராகு பகவானும் கேது பகவானும் பின்னோக்கி நகர்கிறார்கள். அதாவது ராகு பகவான் கும்பராசிக்கும் கேது பகவான் சிம்ம ராசிக்கு நகர்றாங்க. ஸோ இந்த 3 கிரகங்களின் பயிற்சிகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், உலகியல் ரீதியாக என்னென்ன மாற்றங்கள் என்பதை பற்றி நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். முதலில் உலகியல் ரீதியாக என்ன மாற்றம் ஏற்பட போகுதுன்னா, மிகப்பெரிய ஒரு 2-3 நாடுகளுக்கு இடையே சில போராட்டமான சூழ்நிலைகள், கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஜூன் 2 வரையுமே சில நாடுகளுக்கும் பிரச்சனைகள் இருக்கும். அது கொஞ்சம் அதிவேகமாக இருக்க வாய்ப்பு உண்டு. நீயா நானா போட்டி போட்டு மோதிக்கொள்வதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியான முன்னேற்றம் கட்டாயமாக இருக்கும். எல்லா இடங்களிலுமே பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் இருக்கும். நம்மளுடைய இந்தியாவில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை நம்ம கண் கூட பார்க்க முடியும். கடல்களில் சீற்றங்கள் உண்டு. அதாவது கடல் சீற்றத்தால் சில பகுதிகள் பாதிப்படைய வாய்ப்புகள்லாம் இருக்குது. அப்போ உலகியல் ரீதியாக இந்த மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றம் இருக்கும், என்னென்ன விஷயங்கள்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் 12 ராசி நேயர்களும்
தன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றத்தை சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிற பற்றி இந்த காணொலியில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ கட்டாயமாக வீடியோ முழுவதும் பாருங்கள். உங்களுடைய ராசிக்கான இந்த 2025 என்ன மாற்றத்தை கொடுக்க போகிறது, என்ன முன்னேற்றத்தை கொடுக்க போகுது என்பதை பற்றி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு 2025 என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது, மனசில் மகிழ்ச்சிகளை அள்ளி கொடுக்குமா, கவலைகளை தூக்கி எறிஞ்சு வெற்றியை கொடுக்குமா அப்படிங்கிற கேள்வியோடு பயணிக்கின்ற விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உறுதியாக ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க போகுது. வெற்றிகரமான சூழ்நிலைகள் இந்த 2025 ஏற்பட போகின்றன. கிட்டத்தட்ட மனுஷனுக்கு பிரச்சனை எப்பயாச்சும் இருக்கலாம், அப்பப்போது வந்துட்டு போகலாம். எப்போ பார்த்தாலும் பிரச்சனை வந்தால் எப்படியா பெருமிச்சு விடுறது அப்படின்னு சொல்கிற ராசியில் நம்ம விருச்சிக ராசி தான் ஃபஸ்ட் இடத்த பிடிப்பாங்க. இங்கிட்டு சனி பயிற்சி ஆனாலும் லாக்கு, அங்கிட்டு குரு பயிற்சி ஆனாலும் லாக்கு, ராகுகேது பகவான் பயிற்சி ஆனாலும் லாக்கு. நாங்கள் மட்டும் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு 5 வருஷம் போராடினாங்க. 1 வருஷம் வேணால் பரவாயில்லன்னு சொல்கிற அளவுக்கு நிலைமை இருந்திருக்கும். அதுலேயும் 6 மாதம் தான் இருந்திருக்கும். அந்த அளவுக்கு லாக் நிறைய ஏற்பட்டுச்சு. ஏன் எங்களுக்கு மட்டும் லாக் ஏற்படுது அப்படின்னு ஒரு கேள்வி நீங்கள் வைக்கிறீங்கல்ல. நீங்கள் காட்டி யூடியூப்பில் பேசிட்டு போயிடுறீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு சொல்லிடுறீங்க, ஆனால் எங்களுக்குரிய கஷ்டம் எங்களுக்கு தாங்க தெரியும் அப்படின்னு சொல்கிறதுல முதன்மையான இடம் விருச்சிக ராசிக்கு உண்மையிலே கொடுக்கலாம். ஏங்க அப்படின்னா காலபுருஷன் ராசின்னு சொல்லி குறிச்சிருப்போம். மேஷம் முதல் மீனம் வரை மேஷ ராசி முதல் ராசியாக, அடுத்து ஒவ்வொரு ராசியும் 2ஆம் இடம் 3ஆம் இடம் குறிச்சிருப்போம். அதில் 8ஆம் இடமான விருச்சிக ராசியை தான் குறிச்சிருக்காங்க. அப்போ விருச்சிக ராசியில் மனக்காரகனான சந்திரன் தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மனசுக்கு உரிய காரகத்துவம். அவர் விருச்சிக ராசி என்ன பண்ணுறாரு, அமர்ந்திருக்கிறார். அங்கே வலு இழந்துடுறார். அதே போல் காலபுருஷன் அதிபதி செவ்வாய் தான் அந்த வீட்டின் அதிபதியாகவும் வர்றார். அப்போ இந்த அதிபதி சந்திரன் வீட்டில் போய் நீசமாயிறார். எனக்கு நீ கொடுத்தேல, அப்போ நான் உனக்கு கொடுக்க மாட்டேனா அப்படிங்கிற மாதிரி சந்திரன் என்ன பண்ணுறாரு, கடகத்தில் செவ்வாயை வாஷ் அவுட் பண்ணி விட்டுறாரு. ஸோ இந்த அளவுக்கு ஒரு சில முரண்பாடான கருத்துக்கள் இருப்பதனால உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்களில் பல தடைகள் இருந்திருக்கலாம். சில போராட்டங்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க, சில வெற்றிகரமான சூழ்நிலையை பார்த்துருப்பீங்க. கூடவே இருந்து உங்களை குழிப்பறித்து உங்களை லாக் பண்ணி விட்டு போட்ட துரோகியும் பார்த்துருப்பீங்க. உங்களுடைய கஷ்டமான சூழ்நிலையில் விட்டு கொடுக்காம உங்கள் கூட சேர்ந்து பயணித்த உண்மையான நண்பர்களும் உங்க கூட இருந்திருப்பாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன்லாம் சந்திச்சாச்சு, கவலைப்பட்டாச்சு. இனிமே வெற்றி உண்டா அப்படின்னா உறுதியாக இந்த 2025 உங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். இந்த 2025 நடைபெறுகின்ற சனி பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த 2025 நடைபெறுகின்ற குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது. ராகுகேது பகவானுமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ என்னென்ன சூழ்நிலையை கொடுப்பாங்க அதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். வீடு கட்டக்கூடிய முயற்சிகள் ரொம்ப வருஷமாக பல பிளான் போட்டு பல ஐடியாலாம் எடுத்து வச்சும் வீடு கட்ட முடியல அப்படின்னு எது ஏக்கத்தில் இருந்தால் இந்த வருடம் புதிய வீடு கட்டி முடிப்பதற்கான வாய்ப்பு உண்டு, அல்லது கட்டின வீடை வாங்குவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த அளவுக்கு உங்களுக்கு பொருளாதார ரீதியான விஷயங்களில் ஒரு செயல்பாடு உறுதியாக கிரக ரீதியாக ஏற்படும். அதே போல் திருமண வாழ்க்கையில் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய ராசியில் விருச்சிக ராசியும் உண்டு. அதாவது என்ன சொல்கிறேன்னா, வாழ்க்கை துணையை கண்டுபிடிச்சு கரெக்டான வாழ்க்கை துணையை அடைய முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற நம்முடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணையை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. அல்லது கல்யாணம் முடிச்சிட்டோம், ஃபஸ்ட்டு மேரேஜில் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, செகண்ட் மேரேஜாவது நல்லபடியாக நடந்துருமா அப்படின்னு நினச்சிக்கிருக்கோம் அப்படின்னா கட்டாயமாக இந்த வருடம் உங்களுக்கு 2வது திருமணத்துக்குரிய வாய்ப்புகள் ஏற்பட போகுது.
ஃபஸ்ட்டு மேரேஜில் டைவர்ஸ் வாங்கி செகண்ட் மேரேஜுக்காக காத்திருக்கவங்க தான் 2ஆம் திருமணம். நீங்கள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே 2ஆம் திருமணம் நினச்சக்கூடாது. சரியா? அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் குழந்தை பாக்கியத்துக்குரிய விஷயம், 2வது குழந்தை பாக்கியத்துக்குரிய விஷயம் ரெண்டுமே சிறப்பாக அமையும். இரட்டை குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கூட உறுதியாக உண்டு. கடன் பிரச்சனை மீளாத பிரச்சனையாக இருக்குது. கடன் சுமை பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஒரு 10,000 வாங்கிட்டு என்னை பாடாப்படுத்துகிறான், ஒரு 10 லட்ச ரூபா வாங்கிட்டு என்னை பாடாப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி வருத்தத்தில் இருந்தீங்கன்னா அந்த கடன் சுமை உறுதியாக குறையும். உங்களுடைய அனுபவ பாடங்கள் மூலமாக, ஏன்னா நீங்கள் எந்த விஷயத்தையுமே கடந்து வந்தவங்க, தாண்டி வந்தவங்க, கஷ்டம், கவலை, வருத்தம், போராட்டம் எல்லாத்தையும் நீங்கள் சந்திச்சுட்டு வந்த நபராக இருப்பதனால உறுதியாக உங்களுடைய வாழ்க்கையில் நீ பலவிதமான அனுபவங்களை வச்சுருக்கிறதுனால இந்த கிரக ரீதியான பயிற்சிகள் மூலமாக உங்களுக்கு மாற்றங்கள் தான் ஏற்படும் போல் மன அழுத்தம் அதிகமாக ஏற்படாது. உங்களுடைய மூத்த சகோதரருக்கும் உங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நிறையா பிரச்சனை வந்திருக்கலாம். எங்கே பார்த்தாலும் என்னுடைய மூத்த சகோதர சகோதரிகள் தான் என்னை லாக் பண்ணி வச்சுருக்காங்க, அவங்களால தான் அந்த சொத்தை விற்க முடியல, அவங்களால தான் நான் அந்த பொருளை வாங்க முடியல அப்படின்னு சொல்லி எதுவும் வருத்தப்பட்டீங்கன்னா உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக ஏற்பட்ட மனக்கசப்பு நீங்கி உறுதியாக அவர்கள் உங்களுக்கு உதவி செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதேபோல் அவர்களுடைய வாழ்க்கையிலுமே அடுத்த கட்ட முன்னேற்றமான சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் ஏற்பட போகுது. இந்த 2025 வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கடன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மன அழுத்தத்தை நீக்கி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள்லாம் உறுதியாக கொடுக்குது. ஸோ ரியல் எஸ்டேட் பண்ணிக்கிட்டு இருக்க 2025 ரியல் எஸ்டேட் பண்ணிக்கிட்டு இருக்க நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரங்க ரியல் எஸ்டேட் தொழில் சூப்பராக நடக்கும். ரியல் எஸ்டேட் தொழிலில் நீங்கள் நல்ல லாபத்தை சம்பாதிப்பீங்க. அதே போல் கட்டுமான பொருட்கள், பில்டிங் கான்ட்ராக்ட் ஒர்க் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கும். அப்படியே நீங்கள் போட்ட பிளானை அப்படியே உங்களுடைய வாடிக்கையாளர் கேட்ச் பண்ணிக்கிடுவாங்க. சூப்பராக இருக்குங்க, நீங்கள் சொன்னால் சரியாகும், ஓகே நீங்கள் செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்து செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புலாம் கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்குது. அதே போல் கமிஷன் அடிப்படையில் எந்த தொழில் பண்ணாலும் சரி, இந்த பொருளை வாங்கிக்கிட்டு மாற்றி விட்றது, முதலீடே இல்லாமல் மாற்றி விட்றது, என்னென்ன கமிஷன் அடிப்படையில் இருக்கும் அவங்களாம் நல்ல ஒரு லாபத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் இந்த கிரகங்களுடைய தாக்கத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 2ஆம் இடம் மற்றும் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்த அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ல் போய் உட்காந்துருப்பார் இந்த வருடத்தில். அப்புறம் உங்களுடைய ராசிக்கு 2க்கு 3, அதாவது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கும் மற்றும் 4ஆம் இடத்துக்கும் அதிபதியான சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பார். ஸோ அப்போ என்ன பண்ணணுன்னா, கட்டாயமாக வந்து நிதானத்தை கடைப்பிடிக்கணும், பொறுமையை கடைப்பிடிக்கணும். யாருக்கா பணம் கொடுத்து வாங்குறீங்கன்னா அக்ரிமெண்ட்டில் சைன் வாங்கிட்டு கொடுக்கணும். எழுத்துப்பூர்வமாக கையெழுத்து போடாமல், அது யாராக இருந்தாலும் சரி, கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, கூட பழகிறவங்களாக இருந்தாலும் சரி, கூட வேலை பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பணம் கொடுத்து உதவ போகிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் அக்ரிமெண்ட்டில் சைன் வாங்கிக்கோங்க, அது செக் வாங்கிக்கோங்க, ப்ராப்பரான ஒரு எவிடன்ஸ் வாங்கிட்டு உதவி செய்யுங்க. நீங்கள் கேட்டு அசால்ட்டாக கொடுத்து உதவிட்டு பின்னாடி போய் பணத்தை கேட்டிங்கன்னா அவங்க தர மாட்டாங்க. ஏன்னா கிரகங்கள் அது மாயை கலையாக்கிடும். ஸோ அப்போ கொடுத்த காசு திரும்ப வராது. அதனால் இந்த விஷயங்களில், பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் யாருக்காக கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தால் ப்ராப்பராக சைன் வாங்கிட்டு கொடுங்க. ஏன்னா நீங்கள் பல அனுபவங்கள் பட்டிருப்பீங்க, உதவி லாக் ஆகிருப்பீங்க. ஸோ கவனமாக இருந்தீங்கன்னா கட்டாயமாக இந்த 2025 உங்களுக்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு விடிவு காலம் உறுதியாக உண்டு இந்த வருடத்தில். ஓகேவா? போதுமடா சாமின்லாம் நீங்கள் வருத்தப்பட்டுருக்கீங்க. கேட்டை நட்சத்திரக்காரங்க போராட்டத்தை கடந்து வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பாக உறுதியாக எடுத்துக்கலாம்.
விருச்சிக ராசியில் கேட்டை நட்சத்திரத்துக்குன்னு சொல்லி ஒரு தனி பெருமை இந்த வருடத்தில் கிடைக்க போகுது. ஸோ தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்க. விருச்சிக ராசிக்காரங்க உறுதியாக இந்த 2025 வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்கும் என கூறிக்கொள்கிறேன். மேலும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 நீங்கள் ராமேஸ்வரம் கோயிலுக்கு ஒரு தடவையாக போய் மனசார வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. ராமேஸ்வரம் கோயிலுக்கு போய் மனசார வழிபாடு செய்வது மூலமாக உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கி உங்களுடைய புண்ணிய விஷயங்கள் அதிகமாக ஆக்டிவேட் ஆகும். ராமேஸ்வரம் கோயிலுக்கு போக முடிகிறது ரொம்ப ரொம்ப சூப்பரு. அல்லது பக்கத்தில் உள்ள ராமர் கோயிலுக்காக போயிட்டு வாங்க. இந்த வருஷத்தில் ஒரு தடவையாச்சும் ராமேஸ்வரம் கோயில் போயிட்டு வாங்க. மாதம் ராமர் கோயிலுக்கு பக்கத்தில் உள்ள ராமர் கோயிலுக்கு உறுதியாக போய் வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உறுதியாக இந்த 2025 அற்புதமான வருடமாக இருக்கட்டும் என வேண்டிக் கொள்கிறேன். மேலும் 2025ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நம்முடைய விருச்சிக ராசி நேயர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது எல்லாமே 2025ஆம் ஆண்டு உங்கள் ராசிக்கான பொது பலன்கள். இந்த பொது பலன்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லவிதமான மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்று நானும் வேண்டிக் கொள்கிறேன். இந்த பொது பலன்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் ஓரளவுக்கு ஒரு 30% கை கொடுக்கும். மீதி உங்களுடைய கேள்வி, உங்களுடைய மனசில் உள்ள ஆசைகள், உங்களுடைய மனசில் உள்ள தேவைகள், கவலைகள் இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் சுய ஜாதகம் தான் பேசும். வீடியோ பார்த்தேன், அது நடக்கலை, இது நடக்கலை, இப்படி நடக்கலை, அப்படி நடக்கலைன்னு சொல்லி நீங்கள் எங்கிற கேள்வி கேட்குறதை விட உங்கள் ஜாதகத்தை கொடுத்து என்ன வழிமுறைகள் என்று கண்டுபிடிப்பது சரியான புத்திசாலித்தனம், ஒரு நல்ல செயல்பாடுகள். ஸோ உங்களுடைய முழு விவரங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த கால அதாவது கடந்த காலத்தில் என்னென்ன நடந்துச்சு, எதிர்காலத்தில் என்னென்ன நடக்கப் போகுது, உங்களுடைய மனதில் உள்ள கேள்விகள் தெளிவாக தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என நீங்கள் ஆசைப்பட்டால், விருப்பப்பட்டால் உறுதியாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஜாதக ரீதியான முழு விவரங்கள் உங்களுக்கு தெளிவாக கூற நான் காத்திருக்கிறேன். ஜாதகமே இல்லை, என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாமா, வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுமா என்பதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கட்டாயமாக பிரசன்ன அடிப்படையில் உங்களுடைய எதிர்காலத்தை கணிக்க முடியும் என்பதையும் கூறிக்கொள்கிறேன். அதே போல் நேயர்களே, நம்ம ஸ்ரீ பாலாம்பியா ஜோதிட ஆராய்ச்சி மையம் மற்றும் பயிற்சி மையம் சார்பாக ஆன்லைன் வகுப்பு இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அடிப்படை ஜோதிட வகுப்பு ஆல்ரெடி ரன்னிங்கில் இருக்குது. ஸோ நீங்களும் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் சேர்ந்துக்கலாம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் போட்டு விடுங்க. ஆன்லைன் மூலமாக தினமும் 1 மணி நேரம் ஜூம் மீட்டிங் மூலமாக கிளாஸ் எடுத்துக்கிருக்கோம். ஸோ கிளாஸோட டோட்டல் செயல்பாடுகள், அதுக்குரிய தொகை எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணப்படும். ஃபோன் எடுக்கலைன்னா வருத்தப்பட வேண்டாம். ஜாதகம் பார்த்துக்கிருப்போம், ஆன்லைனில் அல்லது நேரடியாக பார்த்துக்கிருப்போம். ஸோ அதனால் ஃபோன் எடுக்காமல் இருக்கலாம். முடிஞ்சளவு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டுட்டு கால் பண்ணுங்கள். மேலும் உங்களுடைய அன்பான ஆதரவையும் உங்களுடைய பொன்னான கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி.